வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 10 பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சையை நம்ம ஏன் சாப்பிட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். தினமும் காலையில் இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோடு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அன்றைய நாளை நம்ம முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக தொடங்குவோம். அப்போ தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சையாக இருந்தாலும் சரி, அப்படியே உலர் திராட்சை நம்ம அப்படியே சாப்பிட்டாலுமே சரி, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்தது ஊற வைத்த உலர் திராட்சை. ஊற வைத்த உலர் திராட்சையில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நமக்கு ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தடுத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் மூலம் ஏற்படக்கூடிய செல்கள் பாதிப்படையாமல் நமக்கு பாதுகாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சை தான். ஸோ உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணோம்னா செல்கள் நமக்கு பார்த்தோம்னா பாதிப்படையாமல் பாதுகாக்கும். நம் உடலில் மீண்டும் எந்த விதமான கெட்ட செல்களும் பரவாமல் பாதுகாக்கும். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை பயனுள்ளதாக இருக்கும். செல்கள் அழியாமல் நம்மளுடைய உடலுக்கு பார்த்தோம்னா செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் நம்ம தொடங்குவோம். அதுக்கு தான் நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை. ஸோ இந்த உலர் திராட்சை அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டு இருக்கு. ஆகியால இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல்லாம் குறைந்து மலம் கழிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ செரிமானத்திற்கு பேருதவி புரியறதால இதை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். நமக்கு எந்த விதமான வயிற்று வலியும் வயிற்று பிரச்சனையும் வயிற்று பொறுமலோ வாயு பிரச்சனையோ செரிமானமின்மை அஜீரணம் நெஞ்சு எரிச்சல் தொடர்பான பிரச்சனை, அதுக்கப்புறம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல், இது போல எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நார் சத்துக்களை ஊற வைத்த இந்த உலர் திராட்சை நமக்கு கொடுக்கும். அதனால செரிமான மண்டலத்தை பாதுகாப்பாக நம்ம அதை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது உலர் திராட்சை. ஸோ ஊற வைத்த உலர் திராட்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு, இரும்பு சத்து என பல விட்டமின்களும் மினரல்களும் இருக்கு. இது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நோய் தொற்றுகள் மற்றும் நம்மளுடைய அந்த பலவிதமான நமக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமான இந்த காய்ச்சல் சளி தலைவலி இருமல் போன்ற பிரச்சனைகளை குணமப்படுத்திடும். ஸோ நமக்கும் எந்த நோயும் இருக்காது, புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை உதவிகரமாக இருக்கும். ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பார்த்தோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை புத்துணர்ச்சியை செயல்பட வைக்கக்கூடியது தான் இந்த உலர் திராட்சை. ஸோ ஊற வைத்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை நம் உடலுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலை உடனடியாக கொடுக்குது. இதை நம்ம தினமும் காலையில் சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு திருப்தி கிடைக்கிறதால அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம புத்துணர்ச்சியாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அன்றைய வேலைகளை. ஏன்னா நமக்கு எனர்ஜி இருந்தால் தான் அன்றைய வேலைகளை நம்ம முழுமையாக செய்து முடிக்க முடியும். எனர்ஜி இல்லைனாலும் நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. நம்ம செஞ்சுட்டே இருப்போம், அப்புறம் மாலை பொழுதுகளில் நமக்கு சோர்வு ஏற்படும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க்கை திருப்தியாக நம்ம செய்யறதுக்கு ஆற்றல் நமக்கு வேணும் இல்லையா? அந்த எனர்ஜி ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் நமக்கு கிடைக்கும். அது ஒரு இயற்கை சர்க்கரை, தீங்கு விளைவிக்காத சர்க்கரை நோயெல்லாம் அதன் மூலமாக ஏற்படாது. ஒரு ஆற்றல் தான் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலமைப்பு மாறிடும், சுறுசுறுப்பாக வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இதய நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். ஊற வைத்த உலர் திராட்சையில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கிறதால இதை சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் ஒழுங்குபடுத்தப்படுவதோடு இதய நலனை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு இப்போ நரம்புகளில் இறுக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நரம்புகள் மூலமாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போகாது. இதனால நமக்கு இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பக்க விளைவுகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் தடுக்கும். இதனால் ரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது இதயம் பன்மடங்கு பலம் பெறும். ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதய நலத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உலர் திராட்சை தான் ஹெல்ப் பண்ணும்.
எலும்பு ஆரோக்கியம் பெறுவதற்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஊற வைத்த உலர் திராட்சையில் கால்சியம் மற்றும் போரான் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. இது நம் எலும்புகள் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் உலர் திராட்சையை சாப்பிடும்போது எலும்பு புரை நோய் தாக்கக்கூடிய அபாயம் நமக்கு குறையும். ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்ட சில வயசுல வந்து பார்த்தோம்னா நமக்கு எலும்பு பேலன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம தடுமாற ஆரம்பிப்போம். நமக்கு எலும்புகள் வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அமையாது. இப்போ நமக்கு வந்து கால்சியம் சத்து எலும்புகளை பலப்படுத்தி ஒரு வடிவமைப்பு நம்மளோட எலும்புகளுக்கு கொடுக்கும். அதனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு எலும்புகளை பலப்படுத்திடும். இதனால நம்ம கீழே விழுது நமக்கு ஒரு பெரிய அடிப்பட்டா கூட எலும்புகளில் வந்து சின்னதாக தான் அடிப்படும். பெரிய அளவுக்கு நமக்கு எதுவும் அடிப்படாது. அந்த அளவுக்கு எலும்புகளை பலப்படுத்துறது ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் வந்து பேலன்ஸ் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் உறுதிப்படுத்தப்படுவதற்கெல்லாம் இப்ப இருந்தே ஊற வைக்கப்பட்ட இந்த உலர் திராட்சை எடுத்துக்கலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த உலர் திராட்சை. ஸோ இந்த உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நம் உடலில் வந்து கோலோஜன் உற்பத்தியை தூண்டுவதோடு இளமையான தோட்டத்தையும் பளபளப்பான சருமத்தையும் கொடுக்கும். சருமம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி தூண்டணும். அதுக்கு வேண்டிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் இருக்கு. ஸோ கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சிறப்பான நல்ல சருமத்தில் பாயும் போது சருமம் புத்துணர்ச்சி பெறும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அனைத்துமே வெளியேற்றப்படும் போது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கு ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஸோ இந்த உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதால ரத்த சோகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. இதை சாப்பிடும்போது அவர்களுடைய ரத்த சிகப்பணுக்கள் வந்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் இருக்கும்போது தான் ரத்த சோகை நமக்கு இல்லாமல் நம்ம நலமாக இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆக்சிஜன் சப்ளை தட்டுப்பாடு ஆச்சு, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, வாந்தி, குமட்டல், உடல் சோர்வு, உடல் பலவீனம் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படும். இந்த மாதிரி அறிகுறிகளை நீக்கிக்கிறதுக்கு வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். நீங்கள் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் லெவல் கரெக்டாக இருக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டாக நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் கிருமிகளும் இருக்காது. உடல் எடையை பராமரித்துக் கொள்வதற்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஸோ உலர் திராட்சையில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் குறைவான கலோரிகளும் இருக்கிறதுல இந்த உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம எப்போதுமே குறைக்கணும்னா அதிக கலோரிகள், நொறுக்கு தீனிகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் நம் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த உலர் திராட்சை. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். நீண்ட நேரம் சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் தரதால எந்த உணவுமே நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. உடல் எடையும் உங்களுக்கு வந்து வெயிட் ஆகிட்டே போகாது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொழுப்பு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். மனநிலையை உற்சாகப்படுத்தக்கூடியது அந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை. ஸோ இந்த உலர் திராட்சையில் இயற்கையான சர்க்கரை இருக்கிறதால இது வந்து செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தம், பதட்டத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்க வைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா விட்டமின் B6 இம்பார்ட்டன்ட். அந்த சத்து வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் இருக்குது. இதனால் நம்ம மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான பதட்டமும் மன அழுத்தமும் நரம்புகள் இருக்குங்கள்லாம் தென்படாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.